அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅது ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வலஹுன்ன மிஸ்லுல் லதீ அலைஹின்ன பில் மஅரூஃப். قال النبي صلى الله عليه وسلم النكاح من سنتي فمن رغب عن سنتي فليس مني. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் என்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டமாக. மரியாதைக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, புனிதமிக்க அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக இந்த பெண்கள் பயானிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா தொடராக நல்ல வார்த்தைகளை கேட்பதற்கும் நல்ல வாழ்க்கையை வாழுவதற்கும் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. சின்ன பிள்ளைகளை கொஞ்சம் சத்தம் போடாமல் பார்த்துக்கிடுங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, சமீப காலமாக எல்லா ஜமாத்துகளிலேயுமே ஒரு பிரச்சனை தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே எங்கேயோ எப்போதோ நடந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக எல்லா ஜமாத்திலையும் நடக்க ஆரம்பித்து விட்ட சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பெண்கள் எல்லாம் திருமணம் முடித்த பிறகு மாப்பிள்ளையை எனக்கு பிடிக்கலன்னு சொல்றது, மாப்பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு பொண்ணை எனக்கு பிடிக்கலன்னு சொல்றது. இதன் காரணமாக தலாக்குகள், விவாகரத்துகள் சர்வசாதாரணமாக ஆகிவிட்ட சூழ்நிலை. ஒன்று நம்ம யோசித்து பார்க்கணும். கல்யாணம்ங்கிறது எது விளையாட்டு சங்கதி அல்ல. பொம்மை கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரியோ அல்லது பேப்பரில் படிக்கிறோம் இல்லையா, கழுதைக்கு நாய்க்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி, இது மாதிரி விளையாட்டு கல்யாணங்கள் அல்ல, மனிதர்களுடைய கல்யாணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், கல்யாணம் ஒன்று தான், சொர்க்கத்தில் ஆரம்பித்து சொர்க்கத்தில் முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொர்க்கத்தில் கல்யாணம் ஆச்சு. இந்த உலகத்திலே அவர்கள் ஏராளமான உலகம் முடிகிற காலம் வரையில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து வைக்கிற தகப்பனாக இருந்தார்கள். மறுமை நாளிலேயும் கல்யாணம் ஒன்று தான் தொடர்ச்சியாக நடக்கும். தொழுகை இந்த உலகத்தோட முடிஞ்சு போச்சு, நோன்பு இந்த உலகத்தோட முடிஞ்சு போச்சு, ஜக்காத்து இந்த உலகத்தோட முடிஞ்சு போச்சு. ஆனால் கல்யாணங்கிற ஒரு விஷயம்தான் சொர்க்கம் வரைக்கும் இருக்கும். அதனால்தான் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்று சொல்லுவாங்க. இஸ்லாம் நேரடியாக அதை ஏற்றுக்கலைன்னா கூட சொர்க்கம் வரையிலே கல்யாணம்ங்கிறத நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டால், வீடு ஒழுங்காக இருந்தால் தான் தெரு ஒழுங்காக இருக்கும், தெரு ஒழுங்காக இருந்தால் தான் ஊர் ஒழுங்காக இருக்கும், ஊர் ஒழுங்கா இருந்தால் தான் நாடே ஒழுங்கா இருக்க முடியும். வீடு ஒழுங்கா இல்லைன்னு சொன்னா நாடே ஒழுங்கா இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் அவன் எவ்வளோ பெரிய பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும், சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும், நாட்டையே கட்டி காக்கிற ஜனாதிபதியாக இருந்தால் கூட ஒரு வீட்டில் இருந்து தான் அவன் பிறக்கிறான், வானத்திலிருந்து குதிக்கலை. வீட்டில் இருந்து நல்ல பண்புகளை வளர்த்து கொண்டு நல்ல மனிதனாக ஆகி, நல்ல தலைவனாக ஆகி, நல்ல பிரதம மந்திரியாக நல்ல முதல் மந்திரியாக அவன் இருந்தால் தான் நாடு செழிக்க முடியும். வீட்டுக்குள்ளே இருக்கிற மனுஷன் சரி இல்லைன்னா நாட்டில் யாரும் சரியாக இருக்க முடியாது. எனவே தான் வீடு சரியாக வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது. வீடுங்கிறது எதில் ஆரம்பிக்குதுன்னா கல்யாணத்தில் தான் ஆரம்பிக்குது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனியாக இருந்தார்கள். தனியாக இருக்கும்போது அதே சொர்க்கம்தான் இருந்துச்சு, அதே சுகங்கள் தான் இருந்துச்சு.
ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதை ரசிக்கலை. என்னமோ குறையிற மாதிரி இருக்குன்னு நினைச்சாங்க. எனவே கொஞ்ச நாள் போக போக அந்த சுகங்கள் எல்லாம் சலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனவே அல்லாஹ்விடத்திலே அவர்கள் எனக்கு என்னமோ குறையிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி வேண்டுகோள் வச்சாங்க. ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். தூங்கி முழிச்சு பார்க்குறாங்க, பக்கத்திலே ஒரு பெண் படுத்து கிடக்கிறாள். அதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை இன்பமயமாக ஆனது. சொர்க்கத்தை ரசிக்கிறதுக்கு கூட ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்து இருக்கும் போதுதான் சொர்க்கத்தையே ரசிக்க முடியுங்கிறத ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை சொல்லி காட்டுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 20 குழந்தைகள் பிறந்தார்கள். 20 குழந்தைகளுக்கு பிறகு ஹஜ்ரத் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் என்கிற 21வது குழந்தையும் கொஞ்ச நாளைக்கு பிறகு பிறந்தாங்க. இது வரலாறு. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு மத்தியில ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எப்படி இருந்து கொண்டார்கள் என்றால், முதலாவதாக ஒழுக்கம் என்பதை அந்த குடும்பத்தில் இருந்துதான் உலகம் படித்துக் கொண்டது. முதல் குடும்பத்திலே ஒழுக்கம் இல்லாத பிள்ளைகள் தான் கியாமத் நாள் வரைக்கும் ஒழுக்கம் இல்லாத பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறார்கள். முதல் குடும்பத்திலே ஒழுக்கமுள்ள பிள்ளையா யார் இருந்தாங்களோ அவங்க தான் கியாமத் நாள் வரைக்கும் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைங்களில் 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. ஹாபீல் காபீல் என்று சொல்லப்படுகிற அந்த 2 பேருமே ஒரே பெண்ணுக்காக சண்டை போட்டாங்க. அந்த பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மூத்தவர் சொன்னார். அல்லாஹ் சொன்னான் இளையவருக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னான். அல்லாஹ்வுடைய சொல்ல நான் ஏற்றுக்க முடியாதுன்னு மூத்தவர் சொன்னார். 2 பேருக்கு சண்டை வந்துச்சு. கடைசியாக மூத்தவர் இளையவரை கீழே படுக்க வச்சு தலையில் ஒரு கல்லை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டார். முதல் கொலை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்திலே நடந்தது. அது ஒரு பெண்ணுக்காக நடந்தது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத் நாள் வரை எவன்லாம் கொலை பண்ணுறானோ அத்தனை பேருடைய பாவமும் அந்த காபீலுக்கு போய் சேரும் என்று சொன்னார்கள். ஏன்னா நம்ம குடும்பம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா ஒரு நல்ல சமுதாயம் நம்ம குடும்பத்திலேருந்து உருவாகுது. நம்ம குடும்பம் கெட்டு போயிருச்சுன்னா ஒரு கெட்ட சமுதாயம் நம்ம வீட்டில் இருந்து தான் உருவாகுது. சாதாரணமாக ஒரு காலத்தில் ஒருத்தர் சொல்லுவார், ஆம்பளை எப்படி இருந்தாலும் சரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. ஆனால் பெண் சரியாக இல்லை என்றால் அந்த கல்யாணமும் நடக்காது, அந்த வீட்டில் வேற எந்த கல்யாணமும் நடக்காது. காரணம் என்னன்னு கேட்டால், ஆம்பளை ஊரெல்லாம் சுத்தரவங்கிறதுனால ஒரு வேளை அவன் தப்பு பண்ணா கூட அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்வான், திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பொம்பளை வந்து திருத்திடலாம். கல்யாணத்துக்கு பிறகு ஒரு மனைவியை நினைத்தால் ஒரு கணவனை என்ன செய்யலாம், திருத்திடலாம். ஆனால் மனைவியே கெட்டு போனவளாக இருந்தால் யாராலையும் திருத்த முடியாது என்று சொல்றதுக்கு சொல்லுவாங்க. கல்யாண பேச்சு நடக்கும்போது பொண்ணோட தகப்பனார் கேட்பாரு, மாப்பிள்ளைக்கு ஏதாவது பழக்கம் இருக்கான்னு கேட்பாரு. மாப்பிள்ளையோட அத்தான் தைரியமாக சொல்லுவார், அவனுக்கு ஏதோ சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கான், எனக்கு கூட தெரியாத, அன்னைக்கு தான் பார்த்தேன், கல்யாணம் முடிச்சா சரியா போயிடும் அப்படின்னு சொன்னால் பொண்ணோட தகப்பன் நம்புவான். ரெண்டாவது வேற ஏதாவது பழக்கம் இருக்கான்னு கேட்டால் வேற ஏதாவது கெட்ட பழக்கத்தை சொல்லியும் கூட கல்யாணத்துக்கு பிறகு உங்கள் பிள்ளை வந்துருச்சுன்னா சரியா வந்துடும் என்று சொன்னால் பெண்ணுடைய தகப்பன் நம்பி பொண்ணை கொடுப்பான். ஆனால் இதையே கொஞ்சம் மாற்றி யோசித்து பாருங்கள். ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அதை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க, பொண்ணுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கான்னு கேட்குறாங்க. அவள் அப்பப்போ சிகரெட் குடிப்பான்னு சொன்னால் அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த தெருவிலேயே யாரும் குடியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பெண்ணிடத்தில் சின்ன தவறு கூட நிகழக்கூடாதுன்னு சமுதாயம் நினைக்குது. காரணம் என்னன்னா, ஆம்பளை மாதிரி ஊர் சுற்றுற பழக்கம் பெண்களுக்கு இல்லை. வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு வீட்டிலேயே திருந்தாத ஒரு பெண் ஊர் உலகத்தில் எப்படி திருந்த முடியும்ங்கிற எண்ணம் சமுதாயத்திடத்தில் இருக்கிற காரணத்தினால் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் நடக்காதான். அதுக்கு பிறகு வேற அந்த குடும்பத்தில் யாருக்காவது கல்யாணம், அந்த பிள்ளையினுடைய அக்கா மகளுக்கு கல்யாணம், அண்ணன் மகனுக்கு கல்யாணம், இப்படி எந்த கல்யாணம் நடந்தாலும் சரி, இந்த ஆள் யார் தெரியுமா, இந்த பொண்ணு இந்த ஏற்கனவே ஒரு பொண்ணு இருந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணுடைய அண்ணனுக்கு புள்ள, அக்காவுக்கு புள்ளன்னு சொல்லி அந்த குடும்பத்தில் யாருக்குமே கல்யாணம் நடக்காத நிலை ஏற்பட்டுவிடும்.
ஏனென்றால் பெண்கள் இயல்பிலேயே ஒழுக்கமானவர்களாக இருக்க வேண்டும் என்று உலகம் விரும்புகிறது. ஆணுக்கு ஒழுக்கம் இல்லாம இருக்கணும்னு இல்லை, ஆனா ஒரு பெண்ணை நினைச்சா ஒரு ஆணை திருத்திட முடியும். ஆனா பெண்ணே தப்பானவனா இருந்தா ஆனாலையும் திருத்த முடியாது, அல்லாவாலையும் திருத்த முடியாது. எனவேதான் பெண் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், அதிலே 100% சரியாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் மாத்திரமல்ல உலகமே அதைத்தான் விரும்புகிறது. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடக்கிற கோளாறு என்னன்னு கேட்டா, கல்யாண மாப்பிள்ளையை பத்தி பொண்ணுகிட்ட சொல்றதில்ல, கல்யாண பொண்ணை பத்தி மாப்பிள்ளை கிட்ட சொல்றதில்ல, போட்டோவை காமிக்கிறாங்க. போட்டோவில் குணம் தெரியுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த காலத்துல வில்லன் கூட சூப்பரா இருக்கிறான். நீங்கள் பார்க்கிற சீரியல்கள்ல வில்லி கூட சூப்பரா இருக்கிறான். போட்டோவை வச்சு யாரையும் என்ன செய்ய முடியாது, முடிவு பண்ண முடியாது. போட்டோவுக்குள்ள குணம் தெரியாது. அங்க போட்டோவை காட்டியிருந்தோமே அப்பவே பிடிச்சிருக்குன்னு தானே அந்த பிள்ளை சொல்லிச்சு, நாங்க போட்டோவை காட்டினோமே அப்பவே பிடிச்சிருக்குன்னு தானே அந்த மாப்பிள்ளை சொன்னாண்டு எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. மாப்பிள்ளை கிட்ட உட்காந்து பொண்ணு இப்படிப்பட்டவ, இந்த குடும்பத்தை சேர்ந்தவ, என்னென்ன படிச்சிருக்கிறா, என்னென்ன வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, அப்படி எல்லாத்தையும் சொல்லித்தான் ஒரு மாப்பிள்ளையை சம்மதிக்க வைக்கணும். அதே மாதிரி ஒரு பொண்ணை சம்மதிக்க வைக்கிறதா இருந்தா மாப்பிள்ளையை பத்தி A to Z எல்லாத்தையும் சொல்லணும். ஆனா யாருமே என்ன செய்யறதில்லை, அதை சொல்றதில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த காலத்துல, ஒரு காலத்துல மாமியார்களால கொடுமை இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, மணப்பெண்ணுக்கு மாமியார்களால் கொடுமை இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அந்த சதவிகிதம் குறைஞ்சிருச்சு. குறைஞ்சி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, மாப்பிள்ளைகளுக்கு பெண் வீட்டில் டார்ச்சர் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு லேட்டஸ்டா வந்திருக்கிற எந்த கேஸை எடுத்துக்கிட்டாலும் சரி, பெண் வீட்டார் தருகிற தொல்லைகள் தான் அதிகமாக இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய மனப்பான்மை சமுதாயத்திலே வந்துவிட்டது. காரணம் என்னன்னு கேட்டா, பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்றது எப்படி பண்றாங்கன்னா, +2 முடிச்ச உடனே, பெரும்பாலும் காலேஜுக்கு அனுப்புறது கம்மி, +2 முடிகிற வரைக்கும் பார்க்குறாங்க. அந்த பிள்ளைக்கு 18 வயசு ஆயிடுது, ஆன உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடுறது. இதில் என்ன கோளாறுன்னு கேட்டால், அந்த +2 படித்து முடிக்கிற வரைக்கும் வீட்டு வேலைன்னா என்னன்னே தெரியாது. நான் ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். வீட்டு வேலைன்னா என்னன்னு தெரியாது, குடும்பம்னா என்னன்னு தெரியாது. அத்தா சம்பாதிச்சு போடுறாரு, அம்மா எல்லாத்தையும் ஆக்கி போடுறாங்க, சுகமா தின்னுட்டு திடீர்னு கல்யாணம்னு வந்த உடனே, ஒரு புது வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த மாமியார் எதையாவது ஏவனாங்கன்னா, எங்க வீட்டுல எங்க அம்மாலாம் இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் வேலையை எழுதிக்கிட்டு இருக்கிறீங்களே என்று சொல்லக்கூடிய பெண்களாக இவர்கள் மாறிவிடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா, அந்த வீட்டு வேலை செய்யறதே கொடுமையா நினைக்கிறாங்க. ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதாவது மாப்பிள்ளையா இருந்தாலும் மணப்பொண்ணா இருந்தாலும் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். 2 பேருக்கும் கல்யாணத்தை பற்றி பக்குவம் வராத வரைக்கும் கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கவே கூடாது. கல்யாணத்தை பத்தி என்ன பக்குவம்னு கேட்டா, ஒரு குடும்பத்தை கட்டி ஆளக்கூடிய திறமை 2 பேருக்கு இருக்கணும். மாப்பிள்ளைக்கு கல்யாணம் வரைக்கும் அத்தா அம்மாவே செலவழிச்சுட்டு அவன் எந்த சம்பாத்தியத்துக்கும் போகாம திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவனும் தெம்மாடியா தான் தெரியுவான். ஒரு பெண்ணுக்கு வீட்டினுடைய எந்த கஷ்டத்தையும் சொல்லாம, எந்த விதமான வேலைகளையும் ஏவாம கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டோம்னா, அதுக்கு பிறகு பொண்ணு வீட்டில் நடக்கிற, அதாவது மாப்பிள்ளை வீட்டில் நடக்கிற எல்லாமே அதுக்கு கொடுமையாத்தான் தெரியும். மாற்றமாக கல்யாணம் என்பது ஒரு புது உறவுகளை கொண்டு வரக்கூடியது. சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா, சொந்தம்னு ஒன்று இருக்கு, பந்தம்னு ஒன்று இருக்கு. சொந்தம்னா என்னன்னு கேட்டா, நம்ம மறுக்க முடியாத உறவுகள், அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, இதெல்லாமே நம்ம மறுக்க முடியாத உறவுகள். அவங்கள வேணாம்னு நம்ம சொல்லவே முடியாது. அக்காவா இருந்தா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே உட்கார்ந்துருக்கிறாங்க, அண்ணனா இருந்தால் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே உட்கார்ந்துருக்கிறாங்க, தம்பியாக இருந்தால் நம்ம பிறந்த பிறகு நம்ம அத்தாவுக்கு பிறந்தவங்க, தங்கச்சியா இருந்தாலும் நம்ம பிறந்த பிறகு பிறந்தவங்க, அவங்கள நம்ம மறுக்கவே முடியாது. ஆனால் பந்தம் என்பது கல்யாணத்தின் மூலமாக வரக்கூடிய ஒரு சொந்தம். அதையும் சொந்தத்தை மாதிரி பார்க்கணும். சொந்தத்தையும் பந்தத்தையும் சேர்த்து கவனிக்கிறவன் தான் கல்யாணத்துக்கே லாயக்கானவன். கல்யாணம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. புதிதாக மாப்பிள்ளைக்கு மாமியார் என்கிற பெயரிலே ஒரு அம்மா வருகிறாள், மாமனார் என்கிற பெயரிலே ஒரு அத்தா வருகிறார். அதான் உண்மை.
நான் மாப்பிள்ளையா இருக்கேன், எங்கள் மாமனாரையெல்லாம் நான் மதிக்க முடியாது, எங்கள் மாமியாரையெல்லாம் நான் மதிக்க முடியாது, எங்கள் மாமியார்கிட்ட நான் பேசவே மாட்டேன்னு சொல்கிறவன்லாம் உண்மையிலேயும் மனுஷனே கிடையாது. மாமியாரை அம்மாவாக, மாமனாரை அத்தாவாக நினைக்கிற ஒரு மணமகன் தான் கல்யாணத்துக்கே லாயக்கானவன். அதே மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி புதிதாக ஒரு அம்மா எனக்கு வரப்போகிறாங்கன்னு தயாராக இருக்க வேண்டும். ஒரு வில்லி வரப்போகிறாங்கிற மாதிரியான மனப்பான்மையில் கல்யாணத்துக்கே தயாரானோம்னா கல்யாணத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு, சமீப காலங்களில் கல்யாண அகதிகள் எல்லா ஊர்லேயும் அதிகமாயிட்டாங்க. கல்யாண அகதினா யாருன்னு கேட்டால் கல்யாணம் முடிச்சு கொடுத்துடுறது, 6 மாதத்தில் மாப்பிள்ளை வீட்டில் பிரச்சனை வந்துடும். வந்தவுடனே என்ன செய்யறதுன்னா, என் பிள்ளைய நான் அப்படியா வளர்த்தேன் இப்படியா வளர்த்தேன்னு சண்டை போட்டு பிள்ளைய தூக்கிட்டு வந்து தனியாக ஒரு வீட்டை பிடிச்சி வச்சிடுறது. புருஷங்காரன் வந்தான் வரான் வராட்டு போகிறான், என் பிள்ளை தேவைன்னா அவன் இங்கே வரட்டும், நம்மளே வீட்டை பிடிச்சி கொடுக்குறோம். எவ்வளவு கேவலமான விஷயம். ஒன்றை ஞாபகம் வச்சுக்கிடுங்க, இன்னைக்கு நீங்கள் அம்மாவாக இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைய பாதுகாக்கிறீங்க. இந்த பிள்ளை வளர்ந்து பெரியாளாகி இது மாமியாராக ஆகும்போது இந்த மாமியாருக்கு உங்கள் பிள்ளைய மாதிரி மருமக தான் கிடப்பா. ஏன்னா நம்ம வளர்த்து விட்டுறதா நமக்கு கிடைக்கும். வினை விதைத்தால் வினையத்தான் அறுக்க முடியும், திணை விதைத்தால் மட்டுமே திணையை அறுக்க முடியும்னு அந்த காலத்தில் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு தகுதியை சொன்னாங்க. உலகத்தில் கல்யாணம் நடக்குது, முதலாவதாக துன்கஹுல் மர்அத்துல் அர்பஈன், 4 விஷயத்துக்காக கல்யாணம் பண்ணுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, 4 விஷயத்துக்காக கல்யாணம் பண்ணுறாங்க. 4 விஷயம் எதெல்லாம்னு கேட்டால், முதலாவதாக பணம் இருக்கான்னு பார்க்குறாங்க. முதலாவதாக எடுத்த உடனேயே பணம் எவ்வளவு கிடைக்கும்னு பார்க்குறாங்க. 2வது ஒரு பொண்ணுக்கு அழகு இருக்கான்னு பார்க்குறாங்க. பணத்தை பார்த்துட்டு தான் அழகு, பணம் எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டதுக்கு பிறகுதான் அழகை பார்க்குறாங்க. அழகை பார்த்து முடிச்ச பிறகு என்ன செய்கிறாங்க, நல்ல குடும்பமானு பார்க்குறாங்க. கடைசியாக தான் ஒழுக்கத்தை பார்க்குறாங்க. மார்க்க அறிவு, மார்க்க ஒழுக்கம், அல்லாஹ்வை பற்றிய பயம் அந்த பிள்ளைக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி 4வது தான் கேட்குறாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க. இஸ்லாமிய கல்யாணம்ங்கிறது எடுத்த எடுப்பிலேயே ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளை தொழுவுதா, நோன்பு வைக்குதா, அத்தா அம்மாவுக்கு கட்டுப்பட்டு நடக்குதா, அண்ணன் தம்பிக்கு மரியாதை கொடுக்குதா, அக்கா தங்கச்சியை உறவா வச்சுக்கிட்டுதா, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணுங்க. மாற்றமாக மார்க்கம் அறிவு இல்லாமல் பணம் இருக்கு, அழகு இருக்கு, அந்தஸ்து இருக்குன்னு கல்யாணம் பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள்ல அழகு இல்லாம போயிடும். எவ்வளவு வாங்கினீங்களோ அதை செலவழிஞ்ச பிறகு மேற்கொண்டு என்ன கேட்கலாம்ங்கிற ஐடியா வந்துடும். நல்ல குடும்பத்தை சேர்ந்த யாராக இருந்தாலும் சரி, ஏதாவது அந்த வீட்டில் ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அது கெட்ட குடும்பமா போயிடும். எனவே அந்தஸ்து நிலைக்காது, பணம் நிலைக்காது, அழகு நிலைக்காது. நீங்க மார்க்க அறிவை பார்த்து கல்யாணம் பண்ணீங்கன்னா, ஒரு புள்ள மார்க்க அறிவோட இருக்குது, நல்ல தொழுகுது, நோன்பு வைக்குது, மற்றவங்கள்ட்ட இறக்கமா இருக்குது, அத்தா அம்மாவிட்ட மரியாதையா இருக்குது, மாமனார் மாமியார உயிருக்கு உயிரா மதிக்குது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை எவ்வளவு கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கும். லட்சணம் இல்லாம இருந்தாலும் பார்க்கும் போதெல்லாம் லட்சணமா இருக்கும். ஏன்னா சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள வந்தாலே மகிழ்ச்சியா இருக்கு, உங்க மருமகளை பார்க்கும் போதே எங்களுக்கு கவலையெல்லாம் மறந்து போயிருதுன்னு வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகள் சொல்லுவாங்க. எனவே மார்க்க அறிவை பார்த்து என்ன செய்யுங்க, கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன கோளாறுன்னு கேட்டா, காசு, பணம், அழகு, அந்தஸ்து இதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் முடிச்சு 6 மாசம் கழிச்சு எல்லாம் சீண்டு போன பிறகு எதையாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது. நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. நான் சொல்றேன், இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க விசாரிக்கலையா? அந்த பிள்ளை தப்பாக நடப்பால், குடும்பத்துக்கு சரியானவளாக இல்லைங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியலையா? ஒரு பிள்ளைய பெற்றவன தெரியலையா? அல்லது 2 வருஷம் போன பிறகு தெரியலையா? திடீர்னு வந்து இவ்வளவு நாள் நாங்கள் சமாளிச்சுட்டோம், இன்னுமே சமாளிக்க முடியாது. இது எப்படி சரியாக இருக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குடும்பத்தில் ஆணுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை பெண்ணுக்கும் இருக்கிறது. பெண்ணுக்கு எவ்வளவு உரிமை வேண்டும் என்று நினைக்கிறாளோ அந்த உரிமையை ஆணுக்கு அந்த பெண் கொடுக்க வேண்டும்னு சொன்னாங்க. ஒரு குடும்பத்துக்கு போகும்போதே மாமனாரை, மாமியாரை, நாத்தனாரை, கொழுந்தனார்களை எல்லாம் தன் உடன்பிறப்புகளாக தன்னுடைய சொந்த அத்தா அம்மாவாக நினைக்காத ஒரு பெண் குடும்பத்துக்கே லாயக்கு இல்லாதவ.
அதே மாதிரி ஒரு ஆணாக இருக்கிறவன் புதுசா கல்யாணம் முடிச்சுட்டு சில பேரை பார்த்தா பேசுவான், என் மச்சான்ட்ட நான் பேசவே மாட்டேன், அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்காதும்மா, இவன் கல்யாணத்துக்கே லாயக்கு இல்லாதவன். இன்னும் சில பேர் சொல்லுவான், எங்க மாமனார் வருவாரு போவாரு, சலாம் கூட சொன்னது இல்லைன்னா பெருமையா பேசுவான். இவன் எப்படி ஒழுங்கான மாப்பிள்ளையாக இருக்க முடியும்? ஒரு புது குடும்பத்துக்கு போறோம், ஒரு பெரிய சொந்தம் நமக்கு சொந்தமாகிறது. ஒன்றை தெரிஞ்சுக்கிடுங்க, ஒவ்வொரு பையனையும் கொஞ்சம் கவனமாவே கேளுங்க, ஒவ்வொரு பையனையும் வளர்ப்பதற்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பாடுபடுகிறார்கள். இது சத்தியமான உண்மை. ஒரு ஆணை வளர்க்கறதுக்கு யார் பாடுபடுறான்னு கேட்டா, வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவன் மேல பிரியமா இருந்தாலும் அம்மா பிரியமா இருப்பாங்க அளவுக்கு அதிகமா, அக்காமார்கள் பிரியமா இருப்பாங்க அளவுக்கு அதிகமாக, தங்கச்சிமார்கள் பிரியமாக இருப்பாங்க அளவுக்கு அதிகமாக. அது மாதிரியே ஒரு ஆம்பளை இருக்கிறான்னா, ஒரு பெண் பிள்ளை இருக்கிறதுன்னு சொன்னா, அந்த பெண் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று கவலைப்படுகிறவர்களே எல்லாரும் கவலைப்பட்டா கூட அத்தா மிக அதிகமாக கவலைப்படுவார், அண்ணன் மிக அதிகமாக கவலைப்படுவான், தம்பி மிக அதிகமாக கவலைப்படுவான். எனவே ஒரு கல்யாணம் முடிச்சு ஒரு வீட்டுக்குள்ள போறோம்னு சொன்னா, மாப்பிள்ளையா இருந்தால் பெண்ணுடைய அண்ணன்மார்களை, பெண்ணுடைய தகப்பனாரை, பெண்ணுடைய தம்பிமார்களை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. இது அடிப்படை உண்மை. ஏன்னா பெண்களுக்கு சாதாரணமா யாரை பேசினாலும் கோபம் வராது, ஆனா அண்ணனை பேசினா கோபம் வரும், தம்பியை பேசினா கோபம் வரும், அத்தாவை பேசினா கடுமையான கோபம் வரும். அது மாதிரியே ஒரு ஆண் பிள்ளையை மரியாதை இல்லாம நம்ம பேசுறதை அவன் பொறுத்துக்குவான். ஆனால் அந்த ஆணினுடைய அக்காவை, அம்மாவை, தங்கச்சிய, தன்னுடைய மணப்பெண்ணாக இருக்கிற அந்த மனைவி பேசுகிறான்னு சொன்னா நிச்சயமா அவனுக்கு பிடிக்காது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய கோளாறுகளே அதனால் தான் நிகழ்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஹதீஜா அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி அவர்கள் இந்த உலகத்திலே கிட்டத்தட்ட 25 வருஷம் ரசூலுல்லாஹோட இருந்திருக்கிறாங்க. 25 வருஷ வாழ்க்கை முடிகிறது. ஹதீஜா அம்மா இந்த உலகத்தை விட்டு வஃபாத்தாகி விடுகிறார்கள். ஆனா ஹதீஜா அம்மா உயிரோடு இருக்கும் போதெல்லாம் என்ன செய்வாங்களாம், ஒரு ஆடை அறுத்தாச்சுன்னா தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்து விடுவாங்க, தன்னுடைய தோழிமார்களுக்கெல்லாம் கொடுத்து விடுவாங்க. ஹஜ்ரத் ஹதீஜா அம்மா இந்த உலகத்தை விட்டு வஃபாத்தான பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு மதீனாவுக்கு வந்த பிறகு எப்ப ஆடை அறுத்தாலும் சரியே ஹதீஜாவுடைய சொந்தக்காரங்க இருக்காங்களான்னு கேட்பாங்க, ஹதீஜாவுடைய தோழிகள் இருக்காங்களான்னு கேட்பாங்க. அவர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு பங்கு கொடுத்து விடுவார்கள். காரணம் என்னன்னு கேட்டா, என் மனைவிக்கு பிடிக்கும், இன்னைக்கு அவள் இல்லாட்டி கூட அவள் இருந்த காலத்திலே இவங்க மேலெல்லாம் பிரியமா இருந்தா, என் மனைவி யார் மீதெல்லாம் பிரியமாக இருக்கிறாளோ அவள் இறந்த பிறகு கூட நான் நினைச்சு பார்ப்பேன்னு சொல்லி ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியின் சொந்தக்காரர்களையும் மதித்தார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய விஷயம் நடக்குது. எடுத்த உடனேயே பஞ்சாயத்துக்கு வந்துடுறது, எடுத்த உடனேயே கோர்ட்டுக்கு போயிடுறது, எடுத்த உடனேயே மகளிர் போலீஸில் போய் சொல்லிடுறது. இது மாதிரி எக்கச்சக்கமான குழப்பங்கள் நம்முடைய குடும்பங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல கணவன் மனைவிக்கு சண்டை என்றால் முதலாவதாக அந்த 2 பேரும் பேசணுங்கிறான். அது சரியா வரலைன்னு சொன்னா குடும்பத்துக்குள்ள பேசணும், குடும்பத்திலையும் சரியா வரலைன்னு சொன்னா தான் 3வது மனுஷனோட பஞ்சாயத்துக்கு போகணும். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, ஒரு தடவை ஆயிஷா அம்மாவோடு ரசூலுல்லாஹ்வுக்கு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு. ஆயிஷா அம்மா பேசாம இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக்கை கூப்பிட்டு விட்டாங்க. 2 பேரும் பேசி பார்த்தாங்க, சரியா வரல. நான் சொல்றதுதான் சரின்னு அந்த அம்மா சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. எனவே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக்கை கூப்பிட்டு விட்டாங்க. நீங்க தானே பொண்ணுக்கு தகப்பனாரு, வாங்கன்னு கூப்பிட்டு விட்டாங்க. ரசூலுல்லாஹின் மீது மிக அதிகமான பிரியம் கொண்டவர் அபூபக்கர் சித்திக். எனவே அவங்க வந்த உடனே உட்கார வச்சு ஆயிஷா அம்மாட்ட கேட்டாங்க, ஆயிஷாவே நீ சொல்றியா அல்லது நான் சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. பேசாம இருந்தா கூட அந்த நேரத்தில் மிக அன்பா கேட்டாங்க, நீ சொல்றியா நான் சொல்லவான்னு கேட்டாங்க. ஆயிஷா அம்மா டக்குன்னு சொன்னாங்களாம், நானே சொல்றேன், நீங்களா இருந்தா 2 விஷயத்தை சேர்த்து சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக்கு கோபம் வந்துருச்சு. ஓங்கி பட்டார்னு ஒரு அறை தன்னுடைய மகளின் கன்னத்தில் அரைஞ்சாங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், உங்களை என்ன சண்டையை அதிகமாக்குறதுக்காக வர சொன்னேன்? சண்டையை சமாதானப்படுத்துங்கன்னு சொன்னா கூட கொஞ்சம் அடிச்சு அந்த பிள்ளையினுடைய மனதை கெடுத்து விட்டீர்களே, முதல்ல நீங்க எந்திரிச்சு போங்க, நாங்களே சமாதானம் ஆயிக்கிறோம்னு சொன்னாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு வரம்பு. குடும்பத்தில் எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் முதலாவதாக புருஷனும் பொண்டாட்டியும் உட்கார்ந்து பேச படிக்கணும். அதற்கு பிறகும் பிரச்சனை பெரிதானால் கணவனுடைய சொந்தக்காரர்களை மனைவியுடைய சொந்தக்காரர்களை கூப்பிட்டு பேசணும். அதற்கு பிறகுதான் வெளியே போகணும். ஏனென்றால் குடும்பம் என்பது சாதாரணமானதல்ல. உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம அத்தாவுடைய அத்தா காலத்திலெல்லாம் பேர் எழுதுறதா இருந்தா 4-5 விலாசம் போடுவாங்க. நான் சாதாரணமாகவே சொல்லியிருக்கிறேன், எங்கள் ஊரில் வருஷம் ஹஜ்ஜி பெருநாள் அன்னைக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஒரு 20 பக்கம் கொண்ட ஒரு நோட்டீஸு பேட்டையில் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 4-5 அட்ரஸ் இருக்கும். அதுலேயும் முதலாவதாக ஒருத்தர் 20 ஆடை இருப்பார். ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் 20 ஆடை இருப்பார். வருஷம் 20க்கு குறையாது. அவர் தான் லீடிங்காக இருப்பார். முதல்ல அவர் பேர் தான் இருக்கும். அது எப்படி ஆரம்பிக்கும்னு கேட்டால் பானா தானா சீனா தீனா மூணா ஆனாண்டு ஒரு 10 அட்ரஸ் இருக்கும். ஏன் அப்படி போடுறாங்க? ஒரு காலத்தில் நம்ம அத்தா உட்பட அட்ரஸ் எழுதும் போதெல்லாம் 3 அட்ரஸ் 4 அட்ரஸ்ன்னு சேர்ந்து எழுதுனாங்களே. ஏன் எழுதுனாங்க? எங்கள் அத்தா பேர் இந்த பேர், அவங்க அத்தா பேர் இந்த பேர், அவங்க அத்தா பேர் இந்த பேருன்னு 4 தலைமுறையை சேர்த்து வச்சு ஏன் எழுதணும்னு கேட்டால், நாங்கள் 4 தலைமுறையாக நல்லா இருக்கோம்னு அர்த்தம். எங்கள் குடும்பத்தில் எந்த பிளவும் கிடையாதுன்னு அர்த்தம். எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கோம்னு அர்த்தம். இதைத்தான் ஒரு காலத்தில் சொன்னாங்க, திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். அதை என்ன செய்யாதீங்க, உங்களுடைய நடவடிக்கைகளால் கெடுத்து விடாதீர்கள்னு நமக்கு முன்னால் இருந்த தமிழ் முன்னோர்கள் சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை 1000 காலத்துக்கு பயிருக்கு சமமாக நினைத்ததால் தான் பொண்ணை பார்த்தாலும் மாப்பிள்ளையை பார்த்தாலும் இஸ்லாமிய மார்க்க ஒழுக்கங்கள் இருக்கான்னு பார்த்துட்டு என்ன செய்யுங்க, கல்யாணம் பண்ணுங்க. பெரிய குடும்பத்தை சேர்ந்தவனு கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவன் பண்ணுற சேட்டையெல்லாம் அந்த பெரிய குடும்பத்துக்கே சம்மந்தம் இல்லாததா இருக்கும். அழகா இருக்கான்னு கல்யாணம் பண்ணுவீங்க. கல்யாணத்துக்கு பிறகு எல்லாம் காப்பாற்றணும். ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டினாலும் மூஞ்சி செதஞ்சு போயிடும். எனவே அழகுக்காக, அந்தஸ்துக்காக, பணத்துக்காக கல்யாணம் பண்ணாதீங்கன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு என்ன நடக்குன்னு கேட்டால் முழுக்க அதைத்தான் நம்ம பார்க்குறோம். கடைசியாக தான் ஒழுக்கம் இருக்கான்னு எப்போ பார்க்குறோம்னா 2 வருஷம் ஆன பிறகு, கல்யாணம்லாம் முடிஞ்சு 2 வருஷம் ஆன பிறகு தான் பொண்ணு ஒழுங்கா இல்லை, மாப்பிள்ளை ஒழுங்கா இல்லை, இந்த மாப்பிள்ளை எங்களுக்கு தேவையில்லை, இந்த பொண்ணு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஹஜ்ரத் அம்ருங்கிற ஒரு சஹாபி, அப்துல்லாஹ் இப்னு அம்ருங்கிற ஒரு சஹாபி, அந்த சஹாபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர்களுடைய தகப்பனார் அப்துல்லாஹ் இப்னு அம்ருடைய தகப்பனார் தான் மருமக வீட்டுக்கு போகிறாங்க, தான் மகன் வீட்டுக்கு போகிறாங்க. போய் மருமகளை பார்க்குறாங்க. மருமகளே நல்லா இருக்கியாமான்னு கேட்குறாங்க. மருமக சொல்லுது, நான் நல்லா இருக்கேன், எனக்கு என்ன குறைச்சல்னு கேட்குது. கேட்டுட்டு உடனே சொல்லுது, உங்கள் மகன் எப்போ பார்த்தாலும் தொழுவுறாங்க, எப்போ பார்த்தாலும் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நானும் நல்லா இருக்கேன், அவரும் நல்லா தான் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. உடனே தகப்பனாருக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு பையன் நல்ல நோன்பு வைக்கிறான், நல்லா தொழுவுறான்னு சொன்னால் நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பெத்தவர் என்ன நினைக்கிறாருன்னா, ராத்திரி முழுக்க தொழுவுறான்னு சொன்னா மனைவியோட இருக்கிறதே இல்லை, பகல் முழுக்க நோன்பு வைக்கிறான்னு சொன்னா மனைவிக்கு தேவையான எந்த சாப்பாட்டு செலவும் கொடுக்கறது இல்லை. எனவே இதுதான் கோளாறுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் மகன் இப்படி இருக்கிறாரு, அவருக்கு புத்தி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாவை கூப்பிட்டு சொன்னாங்க, அப்துல்லா நோன்பு வைக்கிறியாமப்பான்னு கேட்டாங்க. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம், நான் நிறைய நோன்பு வைக்கிறேன், எப்படியும் வாரத்துக்கு 2-3 நோன்பாவது வச்சிருவேன்னு சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தால கேட்டாங்க, ராத்திரியெல்லாம் நின்று தொழுவுறியாமேன்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னார், ஆமாம், ராத்திரிலாம் நின்று தொழுவுறேன், அல்லாவுக்கு நான் சிறந்த அடியானாக இருக்கணும்னு நினைக்கிறேன். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படியும் இருந்துட்டு போ, அதை பற்றி கவலை இல்லை.
கல்யாணத்துக்கு பின்னாடி உன்னுடைய மனைவிக்காக நீ நேரம் ஒதுக்கணும், அவ கூட உட்காந்து பேசணும், அவளுடைய நல்லது கெட்டதை பார்க்கணும். உனக்கு பிள்ளைகள் பிறந்து விட்டால் அந்த பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்கணும். நீ பாட்டுக்கு பள்ளியாசல போய் படுத்துட்டானா வீட்டை யாருப்பா கவனிக்கிறது? நீ பாட்டுக்கு நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தானா சாப்பாட்டை யாரு கவனிக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்லுவார்கள், சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா நஃபிலான நோன்பு நம்ம வச்சிருந்தோம்னா அந்த நோன்பை விட்டுட்டு சொந்தக்காரங்களை கவனிக்கணும். ரமலான் மாசத்துல நோன்பை விடுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஒரு கணவர் சொல்றாரு, இந்த மாசம் நீ நோன்பு வைக்க கூடாது, நீ நோன்பு வச்சாச்சுன்னா எனக்கு சோறு தர மாட்ட, அதனால பகல் காலத்துல நான் நோன்பு வைக்காம இருக்கிறதுக்கு நீ எனக்கு சாப்பாடாக்கி தரணும்னு சொல்றாரு. சண்டையே போடலாம், நீயும் நோன்பு வைக்கணும் நானும் நோன்பு வைக்கணும்னு சண்டையே போடலாம். ஆனால் அது அல்லாத காலங்கள்ல நம்ம ஊர்ல தாய்மார்கள்ட்ட இருக்கோ இல்லையோ, எங்க பகுதியிலாம் பொம்பளைங்க அதிகமா நோன்பு வைப்பாங்க. திங்கக்கிழமைனா நோன்பு வச்சிருவாங்க, வியாழக்கிழமைனா நோன்பு வச்சிருவாங்க, இல்லாத நோன்பெல்லாம் வைப்பாங்க. 16 செய்யுதுகள்னு ஒரு நோன்பு இங்க இருக்க இல்லையே தெரியல. எங்க ஊர்ல மாசம் 16வது பறை வந்துருச்சுன்னா நோன்பு வச்சிடுறது. என்னன்னா 16 செய்யுதுகள் நோன்பா? அப்படி ஒரு நோன்பு கிடையாது. அப்படி செய்யுதுகளும் உயிரோடு இருந்ததாக எந்த அடையாளமும் கிடையாது. ஏன்னா தனி மனுஷனுக்காக நோன்பு வைக்கிறது இஸ்லாத்துல கிடையாது. அப்படி இருக்கும்போது 16 செய்யுது நோன்புன்னு ஒரு நோன்பு வச்சுக்கிறது. அன்னைக்கு பார்த்தாச்சுன்னா புருஷனுக்கு சோறு கொடுக்கறது இல்லை, பிள்ளைங்களுக்கு சோறு கொடுக்கறது இல்லை, நான் நோன்பு வச்சிருக்கேன்னு பேசாம படுத்துக்கிறது. இது மாதிரி இருக்கிற பெண்களுக்காக வேண்டித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஃபிலான நோன்பு வச்சிங்கன்னா கணவருடைய அனுமதி இல்லாம வைக்காதீங்க. சஃப்வான் இப்னு முஅத்தல்னு ஒரு சஹாபி, அந்த சஹாபியுடைய மனைவி என்ன பண்ணாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் தொழுதா அடிக்கிறாரு, நான் தொழுதா என்ன அடிக்கிறாரு, இன்னும் ஃபஜ்ர நேரம் கழிச்சு தொழுகிறார், ஃபஜ்ர நேரம் கழிச்சு தொழுகிறார், தொழுதா என்ன அடிக்கிறார், இன்னொன்று நோன்பு வச்சா அவருக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃப்வானை கூப்பிட்டு விட்டாங்க. கூப்பிட்டு விட்டு கேட்டாங்க, என்னப்பா உன் மனைவி இப்படி சொல்றாளே என்ன காரணம்னு கேட்டாங்க. ஏன்னா பொதுவாகவே மனைவிமார்களுக்கு புருஷனை பற்றி சொல்றதா இருந்தால் கற்பனை கொஞ்சம் அதிகமாக போயிடும். ஒரு லேசா ஒரு சின்ன தப்பா இருந்தாலும் அதை 78 மடங்காக்கி சொல்லக்கூடிய பழக்கம் பெண்கள்கிட்ட இருக்குது. எனவே சஃப்வானை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏப்பா அவன் மனைவி சொல்லுதா நீ அடிக்கிறியாமேன்னு கேட்டாங்க. சஃப்வான் சொன்னார்கள், என் பிள்ளைகள்லாம் காலையில மதரசாவுக்கு போகணும், என்ன சொல்ல போனா அந்த பிள்ளைகளுக்கு தேவைகள்லாம் இருக்குது. ஆனா என் மனைவி என்ன செய்வான்னா வேலை அதிகமா இருக்கும்போது தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிச்சிருவா. ஏன்னா தொழுகையை தடுத்தா நீங்க சத்தம் போடுவீங்கல்ல, அதுக்காக வேண்டி தொழ ஆரம்பிச்சிருவா. அது சாதாரண தொழுகை இல்லை, நீள நீள துவாவா ஓதி நீள நீள சூறாவா ஓதி எங்க எல்லாத்தையும் சாவடிச்சிருவா. எனவே நான் அடிக்கடி சொல்லுவேன், தொழு வேண்டான்னு சொல்லல, 2 நிமிஷத்துல தொழுது முடிச்சிரு, 3 நிமிஷத்துல தொழுது முடிச்சிருன்னு சொல்லுவேன். என் மனைவி கேட்க மாட்டா. 2வது அவன் நோன்பு வச்சா நீ கண்டிக்கிறியாமேன்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஃப்வான் சொன்னாரு, நான் வாலிபனாக இருக்கிறேன், இரவு நேரம் நைட் டியூட்டி தான் எனக்கு இருக்கு, வயல்ல தண்ணீர் பாய்ச்சக்கூடிய வேலையில நான் இருக்கேன், இரவு நேரத்தில் ஃபுல்லா என்னுடைய வயல்களுக்கு நான் தண்ணி பாய்ச்சணும், சூரியன் உச்சத்திலே இருக்கும்போது பகல் நேரத்தில் அந்த வயலுக்கு தண்ணி பாய்ச்சக்கூடாது. எனவே ராத்திரியில் முழிச்சிருந்து என் வயலுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு காலையில தான் வீட்டுக்கு வர்றேன். அப்படி வர்றதுனால ஃபஜ்ருக்கு தொழுகை முடியக்கூடிய சமயத்தில் நான் வீட்டுக்கு வர்றதுனால நான் எந்திக்கிற நேரத்தில் தொழுகை முடிஞ்சு போயிடுது. எனவே நான் லேட்டாக தொழுகிறேன். இன்னும் சொல்ல போனால் பகல் நேரத்தில் இரவு நேரத்தில் நான் வேலைக்கு போயிடுறதுனால பகல் நேரத்தில் என் மனைவியை கூப்பிட்டேன்னா அவங்க சொல்கிறாங்க, நான் நோன்பு வச்சிருக்கிறேன், அறிவில்லாமல் என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்கிறாங்க, நான் என்ன செய்ய முடியும், நான் தப்பானவனாக போகக்கூடாதுன்னு சொன்னால் அதை நீங்கள் அவளை கண்டிங்கன்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், தொழுகையை சுருக்கமாக தொழுதுக்க, நோன்பு வைக்கிறதா இருந்தா நஃபிலான நோன்பு வைக்கிறதா இருந்தா உன் கணவன்கிட்ட கேட்காம நீ வைக்காதேன்னு சொன்னாங்க. அந்த அளவிற்கு குடும்பம்னு வரும்போது ஆண் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி பெண்ணும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போக வேண்டும். அப்படி இருந்தா தான் வாழ்க்கை. நான் எங்க வீட்டில் அப்படி இருந்தேன், எங்க வீட்டில் இப்படி இருந்தேன்,
இந்த வீட்டில் வந்து என்ன அடிமையாக நடத்துறீங்களேங்கிற மாதிரி கேட்டால் அந்த பெண் மனைவியாக இருப்பதற்கு லாயக்கில்லாதவர், பிற்காலத்திலே ஒரு தாயாக இருப்பதற்கு அருகதை இல்லாதவர்னு அர்த்தம். சாதாரணமாக ஒரு சிறுகதை படித்தேன், நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த சிறுகதையில் ஒரு வீட்டில் ஒரு அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளை 3 மாதத்தில் பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டான். மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பெட்டியை தூக்கிட்டு சொந்த வீட்டுக்கு வந்துட்டான். ஏன்னா அத்தா எப்போ வேணாலும் வச்சு என்ன செய்வார், சோறு போடுவார். வந்த உடனே இவர் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே வந்தது தெரியுது. தெரிஞ்சாலும் கண்டுக்காமல் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ வீட்டுக்குள்ளே இருந்து அம்மா வந்தாங்க. ஏங்க உன் மகன் உள்ளே வந்தாலே நீங்கள் கவனிக்கலையான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், கவனித்தேன், ஆனால் கேட்கறது நாகரிகம் இல்லைன்னு நினச்சி உட்கார்ந்துருக்கிறேன், நீ வேணா கேளு ரெண்டு சொன்ன உடனே அந்த அம்மா கேட்டாங்க, ஏமா வந்துட்டேன்னு கேட்டாங்க. அந்த பிள்ளை உடனே அடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என் நாத்தனார் எப்போ பார்த்தாலும் எலியும் பூனையும் மாதிரி என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறா. எங்கள் மாமியார் எப்போ பார்த்தாலும் எனக்கு அடித்து குதறிக்கிட்டு இருக்கிறா. எங்கள் மாமனார் என்கிட்ட பேசுகிறதே கிடையாது. அவர்கிட்ட ஏதாவது சொல்ல போனால் கூட என்னமாவது பண்ணிக்கிட்டு வெளியே போயிடுறாரு. என் புருஷன் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான். எனவே அந்த வீட்டில் நான் என்ன செய்கிறது இல்லை, இருக்கிறது நல்லது இல்லைன்னு வந்துட்டேன்னு சொன்னாங்க. சரி உட்காருன்ட்டார். அந்த தகப்பனார் ஒன்றுமே சொல்லலை. சரிம்மா உட்காருன்னு சொல்லி வீட்டில் உட்கார வச்சுட்டு ரொம்ப நாளாக அந்த வீட்டுக்கு ஒரு பீரோ தேவைப்பட்டது. கடையில் போய் ஒரு பீரோ வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்து வீட்டு வாசலில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டார். கூப்பிட்டு இந்த பீரோ வந்திருக்குமா, எங்கே வைக்கலாம்னு கேட்டார். சின்ன பையன் சொன்னா, வீட்டில் இருக்கிற சின்ன பையன், அப்பா எல்லாரும் டிவி பார்க்குற ரூமில் கொண்டு போய் இந்த பீரோவை என்ன செய்யுங்க வைங்கன்னு சொன்னான். சரின்னு சொல்லி அதை தூக்கிட்டு போய் டிவி பார்க்குற ரூமில் வச்சுட்டார். வச்ச உடனே சின்ன பொண்ணு வந்துச்சு. வந்து சொல்லிச்சு, அப்பா என் ரூமில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், என் துணியை எடுக்கிறதுக்கு நான் வெளியே வந்துக்கிட்டு இருக்க முடியாது, அதனால் என் ரூமில் வச்சுருங்கன்னு சொல்லிச்சு. மறுநாள் ஹாலில் இருந்தது அந்த பிள்ளை ரூமுக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கு மறுநாள் அந்த கல்யாணம் முடித்த பிள்ளை வந்துச்சு. நானும் இந்த வீட்டில் தானே உட்காந்துருக்கிறேன், அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற அந்த பீரோவை என் ரூமில் தூக்கி வைங்கன்னு சொல்லிச்சு. 3வது நாள் அந்த ரூமுக்குள்ளே தூக்கி வச்சுட்டார். 4வது அம்மாக்காரி வந்தாங்க. வந்து சொன்னாங்களாம், ஏங்க நான் அடுப்படியிலேயே தான் கிடக்கிறேன், இந்த பீரோவை அடுப்படியில் வச்சிங்கன்னா நல்லா இருக்குமேன்னு நினச்சாங்க. உடனே அவர் இணைஞ்சாரு, பீரோவை தூக்கி அடுப்படியில் வச்சுட்டார். இது கொஞ்ச நாள் ஓடிச்சு. கொஞ்ச நாள் ஒன்றா எல்லாருமே அடுப்படிக்கு போகிறதுக்கு சிரமமாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லாருமே சேர்ந்து சொன்னாங்க, ஏன் ரூமாக போட்டு இதை சாவடிக்கிறீங்க, நேராக ஹால்லையே வச்சிருங்கன்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க. அந்த பீரோ எடுத்த உடனே எங்கே இருந்துச்சோ அந்த ஹாலுக்கு வந்துருச்சு. வந்த உடனே அந்த பொண்ணோட தகப்பனார் பொண்ணை கூப்பிட்டு சொன்னாராம், கேவலம் ஒரு பீரோ, உயிர் இல்லாத ஒரு பீரோ இந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே உன் தம்பி இருக்கான என் இடத்துல தான் வைக்கணுங்கிறான், உன் தங்கச்சி இருக்கால என் இடத்துல தான் வைக்கணுங்கிறான், உங்கள் அம்மா சொல்கிறா என் இடத்துல தான் வைக்கணுங்கிறா, நீ சொல்கிற ஏன் ரூமில் கொண்டு வைங்கிற. ஒரு பீரோவுக்கே வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி ரவுண்ட் அடிக்குதுன்னு சொன்னால், நீ இன்னொரு வீட்டுக்கு போகிற, மாமனார் வேற, மாமியார் வேற, நாத்தனார் வேற, கொழுந்தனார் வேற, புருஷன் வேற, இந்த 5 பேருக்கு நீ பிடிச்சவளா இருக்கணும்னு சொன்னால் பந்தாடத்தான் செய்வாங்க. எல்லாருமே எனக்கு தகுந்த மாதிரி நடக்கணும்னு நினைக்கத்தான் செய்வாங்க. ஆனால் நீ பழகிட்டேன்னா, எல்லாருடைய அன்பையும் நீ வாங்கிட்டேன்னா, உன் மாமியாருக்கு சாதகமானவளாக, உன் மாமனாருக்கு சாதகமானவளாக, உன்னுடைய நாத்தனாருக்கு கொழுந்தனாருக்கு சாதகமானவளாக நீ நடந்துக்கிட்டேன்னா அந்த வீட்டில் நீ வச்சது தான் சட்டம். எப்படி அந்த பீரோ ஹாலுக்கு கடைசியாக வந்து சேர்ந்துச்சோ அதே மாதிரி நீ அந்த வீட்டில் நிரந்தரமாக ஒரு இடத்த பிடிச்சிருவ. எனவே இதுக்கு மேலே நான் உனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னாரு. அந்த பிள்ளை கிளம்பிருச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த வரையில் குடும்பவியலை பற்றி அதிகமாக பேசலை. ஏன்னா பயந்து சஹாபாக்கள் துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் குடும்பத்தை பற்றியும் கணவன் மனைவி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பேச முடியும். எனவே மதீனாவுக்கு வந்த பிறகு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை பற்றி அதிகமாக பேச ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்லாம் ஒரு தடவை சொன்னாங்களாம், மதீனாவுடைய பெண்களுக்கு அவர்களுடைய கணவன்மார்கள்லாம் காசு அதிகமாக செலவு கொடுக்குறாங்க, நீங்கள் எங்களுக்கு சரியாகவே காசு தர்றதில்லை,
எனவே மாசம் மாசம் எங்களுக்கான காசை கொஞ்சம் அதிகமாக கொடுங்கன்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்துருச்சு. அவங்க சொன்னாங்களாம், சாதாரண பெண்களை போன்று நீங்களும் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு நபியினுடைய மனைவியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நான் சாப்பிட்டுட்டு உங்களை பட்டினி போட்டால் நீங்கள் குறை சொல்லலாம். நான் நல்ல ட்ரெஸ் உடுத்திக்கிட்டு உங்களுக்கு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை கொடுத்தா நீங்கள் கவலைப்படலாம். நானே சரியான சாப்பாட்டுக்கு இல்லாமல் சரியான துணி இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு எப்படிமா கொடுக்க முடியும்னு கேட்டுட்டு உங்கள் மனசு சரியாகிற வரைக்கும் உங்களோட நான் பேச போகிறது இல்லைன்னு சொல்லி பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் போய் உட்காந்துட்டாங்க. ஒரு மாதம் இந்த பிரிவு நீடித்தது. இந்த ஒரு மாதத்துக்கு இடையில ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு முன்னால் தன்னுடைய மக வீட்டுக்கு போனாங்க. போய் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட நீ நல்லா நடந்துக்கிட்டு நான் எவ்வளவு பாடம் சொல்லி அனுப்புனேன், அனுப்பியும் கூட அறிவுகட்டத்தனமாக இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. வந்து அவங்கள பார்க்க அனுமதி கேட்டாங்க. அனுமதி கொடுக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் உட்கார்ந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து உமர் ஃபாரூக் சொன்னாங்களாம், மக்காவில் இருந்த வரைக்கும் ஆண்களுடைய ஆதிக்கம் தான் அங்கே அதிகமாக இருந்துச்சு. அதனால பெண்கள் கொஞ்சம் ஒழுங்கா இருந்தாங்க. மதீனாவுடைய சூழ்நிலை பெண்களுக்கு சாதகமாக இருக்கு. இங்கே பொம்பளைங்க ஆம்பளைங்களை அடக்கி ஆள்றாங்க. அதனால நம்ம மதீனா விட்டு போயிடலாமான்னு நினைக்கிறேன், அல்லது இந்த பெண்களை திருத்துறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கிறேன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வை சிரிக்க வைக்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி பேசினாங்க. பெண்களை அடக்கி ஆள வேண்டும் என்கிற எண்ணம் உமர் ஃபாரூக்கு இருந்ததில்லை, ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்ததில்லை. ஏன்னா உமர் ஃபாரூக் ஒரு தடவை வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க. ஒருத்தர் வர்றார், என் மனைவி கடுமையாக சத்தம் போட்டு பேசுகிறா ஏன்னு சொல்லி பிராது கொடுக்கறதுக்காக வர்றார். வந்து உமர் ஃபாரூக்குடைய வீட்டு கதவை தட்ட போகிறார். தட்ட போன உடனே வீட்டுக்குள்ளே சண்டை நடக்குது. அதில் உமர் ஃபாரூக்குடைய மனைவி என்ன செய்கிறாங்கன்னா, உமர் ஃபாரூக்கு சத்தம் போடுறாங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இப்படி நடந்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படி நடந்துக்கிட்டு இருக்கீங்களான்னு உலகத்தையே ஆட்டி படைக்கிற அந்த மனுஷனை அந்த மனைவி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே வெளியே இருந்து கேட்டவர் என்ன பண்ணாரு, நம்மோடு பரவாயில்லை, என் மனைவியாவது கொஞ்சம் தான் சத்தம் போடுறான், ஹலீஃபா வீட்டில் சட்டியிலேயே போட்டு வறுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு நைஸை கிளம்ப பார்த்தார். உமர் ஃபாரூக்கு கதவை யாரை தட்டினாங்களேன்னு கதவை திறந்து பார்க்குறாங்க. ஒரு சகோதரன் நின்றுக்கிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டாங்க, என்னப்பான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இல்லை பரவாயில்லை, உங்கள் வீட்டை விட எங்கள் வீடு பரவாயில்லை, என் பொண்டாட்டி லேசாக சத்தம் போடுறா, கொஞ்சம் தட்டி வைங்கன்னு சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட வந்தேன், உங்கள் மனைவி போடுற சத்தத்தை பார்த்து என் பொண்டாட்டி பரவாயில்லைன்னு நான் போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், ஏன்பா நான் கோவப்படணும், என் வீட்டில் அவ தான் ராணி, நான் வெளியே இருக்கும்போது என் வீட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கிறாள், என்னுடைய சொத்துக்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறாள், என்னுடைய பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த தாயாக என்னுடைய பண்புகளை ஊட்டக்கூடிய ஒரு தாதியாக இருக்கிறாள், நான் உடம்பு சரியில்லாமல் போயிட்டேன்னு சொன்னால் என் பக்கத்தில் உட்காந்து கவனிக்கக்கூடிய ஒரு தாதி பெண்ணாக இருக்கிறாள், நான் துணியை கழட்டி போட்டுட்டு குப்பை மாதிரி போட்டு போகிறேன், அதை துவைத்து வைக்கிற சலவைக்காரியாக இருக்கிறாள், எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு எனக்கு சமையல் பண்ணக்கூடிய ஒரு சமையல்காரியாக இருக்கிறாள், ஒரு நாளைக்கு காலையிலேருந்து தூங்குற வரைக்கும் நான் என் குடும்பம்னே செத்துக்கிட்டு இருக்காள, அவள் பேசுகிற சில பேச்சுக்காக நான் கோவப்பட ஆரம்பித்தேன்னா என்ன ஆகுறதுன்னு கேட்டாங்க. அந்த மனிதர் சொன்னாரா, உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை எங்கள் வீட்லேயும் அப்படித்தான், என் மனைவி எனக்கு அடிபணிந்து தான் இருக்கிறாள், இருந்தாலும் சத்தம் போடுறாளேன்னு நினச்சேன், அது பரவாயில்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்க என்று சொல்லிட்டு ஓடியே போயிட்டார். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்தில் கல்யாணம் நடந்துரும், ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு மாப்பிள்ளை வீட்டில் எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்காகவே பொண்ணு வீட்டிலேயே கொஞ்ச காலம் இருக்குமா. ஆயிஷா அம்மா கல்யாணம் முடித்த பிறகு கொஞ்ச காலம் தன்னுடைய வீட்டிலேயே இருந்து குடும்பத்தை பற்றிய அறிவுகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு வந்தார்கள் என்பதை வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஆனால் இன்னைக்கு என்ன கோளாறுனா, படிக்கிற பிள்ளைங்க படித்ததை வச்சு மாப்பிள்ளை வீட்டில் சண்டை போடுறாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு நம்ம படிப்பை கொடுத்த மாதிரி பண்பை கொடுக்கவில்லை, ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கவில்லை. சொந்த அத்தா அம்மாவையே மரியாதை இல்லாமல் நடத்தக்கூடிய பிள்ளைகளை நாம் பெருமையாக பேசுகிறோமே,
அந்த பிள்ளைகள் மாமனார் மாமியாரை எப்படி நடத்தும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தயவு செஞ்சு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆண் பிள்ளைகளாக இருந்தால் வீட்டு பொறுப்பை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்கள் அத்தா எவ்வளோ கஷ்டப்படுறார், வீட்டுக்கு எவ்வளவு செலவு இருக்கு, உன்னுடைய செலவு தனியாக இவ்வளவு செலவு நீ செலவழிக்கிறாய், எனவே கல்யாணத்துக்கு பிறகு நீ இதே மாதிரி இருந்துகிட்டு இருந்தான்னா உன்னுடைய குடும்பம் உருப்படாது என்கிற நிலையை ஒவ்வொரு பையனுக்கும் சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும். பொம்பளை பிள்ளையா இருந்தா எல்லா வேலைகளையும் கட்டாயமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரு காலத்தில் அடுப்பூதும் பெண்களெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லியே உட்கார வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லி பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் படிக்க அனுப்புனாங்க. அல்லாவுடைய உதவி கொண்டு இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்குது, எல்லா வீட்லேயும் படிக்குது, என் வீட்லேயும் படிக்குது. ஆனால் அதில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், ஒன்று கிடைச்சி இன்னொன்று கிடைக்காத மாதிரி படிப்பு கிடைச்சி ஒழுக்கம்ங்கிறது இல்லாமல் போச்சு. ஆம்பளை பையெல்லாம் சமையல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். கேட்டரிங்னு சொல்லி தனி படிப்பே இருக்குது. அந்த படிப்பை படிக்கிறவன் பெரும்பாலும் யாருன்னு கேட்டால் ஆம்பளை. பொம்பளைங்களை அடுப்படியை விட்டு வெளியேற்றி ஆம்பளைங்க சமைக்க ஆரம்பிச்சுட்டான். உங்களுடைய பொறுப்புகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் சொந்த வீட்டுக்கு கூட சமையல் பண்ணுவதை நாம் இன்றைக்கு கேவலமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து பெண் பிள்ளைகளுக்கு வீட்டினுடைய பொறுப்புகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். புது வீட்டுக்கு போனால் அவர்களையும் மனிதர்களாக நடத்துவதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எந்த பெண்ணாவது கல்யாணம் முடித்த பிறகு மாப்பிள்ளை வீட்டை பற்றி குறை சொல்கிறான்னா சட்டையை மாற்றி விறுவிறுன்னு மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் என்ன பிரச்சனைன்னு கேட்கக்கூடிய தெம்பு திராணி நம்மளுக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு புள்ள சொல்கிறதையெல்லாம் நம்பிக்கிட்டு பஞ்சாயத்து கோர்ட்டு அது இதுன்னு போனோம்னா எதிர்காலத்தில் இஸ்லாமியத்தையும் மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தையும் நாம் கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி குடும்ப பண்புகளை ஆண்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள், பெண்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல தெளிவாக சொல்லுகிறான், வலகுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மாரூஃப். நல்ல விஷயத்திலெல்லாம் ஆம்பளைக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை பெண்ணுக்கும் இருக்கிறது. சம உரிமை கொடுங்கள். வீட்டை பெண் பார்த்து கொண்டால் அந்த பெண்ணுக்கான எல்லா தேவைகளையும் கணவன் பார்த்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு குடும்பத்திலிருந்து நம்ம வெளியே வந்திருக்கிறோமோ அதே பண்போடு இன்னொரு குடும்பத்தையும் பார்க்க நமக்கு தெரிய வேண்டும். அல்லாஹ் தஆலா எல்லா காலங்களிலும் நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல அம்மாவாக, நல்ல அத்தாவாக, நல்ல மாமியாக, நல்ல மாமனாராக நம் அத்துணை பேரையும் ஆக்கியருள் புரிய வேண்டும். எதிர்காலத்திலே இது மாதிரியான சின்ன சின்ன சீண்டல்கள் கோர்ட்டுகளுக்கும் பஞ்சாயத்துகளுக்கும் போகாத நிலை நம்முடைய ஊரிலே வர வேண்டும், நம்முடைய சமுதாயத்திலே வர வேண்டும், நம்முடைய குடும்பத்திலே வர வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி